ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து மினி திருப்பதி தேவஸ்தானத்துடைய டெம்பிள் இங்கே ஒன்று இருக்குது. நடந்தே போயிட்டுருக்கோம். லாஸ்ட் வீடியோ வந்து பூரி ஜெகநாத் கோயில் நம்ம போயிருப்போம். அங்கேருந்து சரியாக 2 கிலோமீட்டர் தான். அதனாலே நம்ம அப்படியே நடந்தே வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். நீங்கள் நடந்தே வாக் பண்ணி வந்துடுங்க. இது வந்து ஜூப்ளி ஹில்ஸ் அப்படின்றாங்க இந்த ரோடுக்கு. இந்த ஜூப்ளி ஹில்ஸ் ரோடு வழியாக வந்தீங்கன்னா நம்ம திருப்பதி தேவஸ்தானம் பெருமாள் கோவிலை பார்த்துடலாம். பெருமாளை போய் தரிசனம் பண்ணிடலாம். ஸோ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இன்னொரு 700 மீட்டரில் நம்ம லெஃப்ட் எடுக்கணும். 2 கிலோமீட்டர் நடந்தே வந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டோம். ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள் டிடி ஜூப்ளி ஹில்ஸ் மேலே இருக்குது. வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நைட் வியூ கொஞ்சம் கேமரா கொஞ்சம் டல்லாக இருந்தால் பொறுத்துக்கோங்க. ஆனால் இந்த வியூவில் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த சங்கு சக்கர திருமன், அந்த கோவிலுடைய கோபுரம், அந்த லைட்டிங் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம படிக்கேட்டு ஏறி தான் நம்ம மேலே போகணும். அதுவும் பெருமாள் வந்து அந்த மலை மேலே இருக்கான்ற போது அது என்னமோ ஒரு பாசிட்டிவ் வைப், அந்த வைப்ரேஷன் நமக்குள்ளே வந்துடுது. ஸோ பெருமாளை பார்க்க போகிறோன்ற சந்தோஷத்துலேயே இப்போ மலை ஏறி போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். படி வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், ரொம்ப சுலபமாக வயதானவங்க கூட அழகாக ஏற முடியும். அதே மாதிரி படி அதிகமான படிக்கட்டும் கிடையாது. அழகாக நீங்கள் சுலபமாக ஏறிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம கருட பெருமாளை தரிசனம் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம மேலே போகணும் பெருமாளை பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்பவே பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த இடம். ஏன்னா இன்னமோ தெரியல, இந்த நைட் வியூன்றதுனாலயா இல்லை மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாளை பார்க்க போகிறோன்ற சந்தோஷமான்றது தெரியல. சாதாரணமாகவே மலை மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் அதுக்கு தனித்துவம் ஜாஸ்தி. அது நம்ம பெருமாள்லாம் கேட்கணுமா சொல்லுங்க பார்ப்போம். வைக்கனே பெருமாளை பார்க்கணுனாலே அவ்வளோ ஆசை நமக்கு. அதுவும் ஒரு மலை மேலே வந்து அமர்ந்திருக்காரு, நமக்கு தரிசனம் கொடுக்குறாருன்னா சான்ஸே இல்லை. திருமலையில் வந்து 7 மலை ஏறுவோம், இங்கே ஒரு மலை தான். இருந்தாலும் 7 மலையாலும் தரிசிக்க போகிறோம். ஓகேவா? இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ பார்க்கணுன்ட்டு வாங்க பார்க்கலாம். बेनती करत में तो हार रे बिया गो मनानत नाई रे बेनती करूं बेनती करत में तो
நம்ம வந்து டிடி தேவஸ்தானம், அதாவது திருப்பதி தேவஸ்தானம் அவங்களுடைய கோவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலுக்கு வந்து இங்கே ஸ்ரீனிவாசரை ஒரு சூப்பரான தரிசனம் நம்ம பார்த்தோம். அங்கே திருமலையில் எப்படி பெருமாள் இருப்பாரோ அதே போல் இங்கே பெருமாள் நமக்கு காட்சியளிக்கிறார். ரொம்பவே சூப்பராக தரிசனம் பார்த்து முடித்தோம். இங்கே வந்து தாயார் சன்னதி, பத்மாவதி தாயார் சன்னதியும் இருக்குது, ஆண்டாள் சன்னதியுமே இருக்குது. இங்கே சேவிச்சுக்கலாம். இங்கே பிரசாதமும் வழங்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வரலாம். காரில் வரணும்னா அந்த ஒரு பக்கம் வழி இருக்குது, அப்படியே நீங்கள் மேலே வரலாம். ஓகேங்களா? ஸோ ஹைதராபாத் வந்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் சுவாமியை தரிசிக்க மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஹைதராபாத் வந்திருந்தோம். ஒரு அழகாக ஒரு 3 நாள் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடித்தோம். நான் என்னென்னா நோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன், முக்கியமான ஸ்பாட்டு எல்லாமே கவர் பண்ணி முடித்தோம். சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம இங்கேருந்து செக் அவுட் பண்ணுறோம். நமக்கு இப்போது சாயங்காலம் 4:45 மணிக்கு இங்கே ஹைதராபாத்தில் நமக்கு வந்து ஹைதராபாத் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நமக்கு வெயிட்டிங். அங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து நம்ம சென்ட்ரல் போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஹைதராபாத் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். நமக்கு சாயங்காலம் 4:45 மணிக்கு ட்ரெயின், ஹைதராபாத் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ட்ரெயின் ஏற வேண்டியது தான் பாக்கி. அங்கே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் 4ல் இருக்கோம். ஸோ நம்ம கோச் S9 ட்ரெயின் வரல, 4 மணி ஆயிடுச்சு, வெயிட்டிங்கில் இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரிவர்ஸில் வரான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வரலாவா 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 வரலாவா. ஜெய் ஸ்ரீராம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெயினில் வந்தாச்சு. என்னோடய ஃபேவரட் மேலே சைடு அப்பர். ஸோ நம்ம ஸ்லீப்பர் கோச் தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம். இந்த கோச்சுக்கு ஆல்ரெடி நான் வரும்போது சொல்லியிருப்பேன், அதே சார்ஜ் தான். ஒரு ஆளுக்கு 420 ரூபா வரும், ப்ளஸ் ஆன்லைன் சார்ஜஸ்ஸு. நீங்கள் 3rd AC, அதாவது 3 டயர் போடுற வந்தீங்கன்னா 1100 ரூபா வரும், ப்ளஸ் ஆன்லைன் சார்ஜஸ் இருக்கும். சரிங்களா? இங்கேயும் அதே சேம் டைம் 4:45 இங்கேருந்து புறப்படுது ஹைதராபாத்லேருந்து. நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு 6 o'clock சென்னை ரீச் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சென்னை சென்ட்ரல் வந்து சேர்ந்துட்டோம். கரெக்டாக மணி 5:50. ஸோ ஹைதராபாத் ஃபுல்லாகவே சூப்பர் சுற்றி பார்த்து முடித்தோம். அந்த டிடி தேவஸ்தானம், திருமலை தேவஸ்தானம் எப்படி சூப்பராகவே இருந்தது, நான் பார்த்துருப்பீங்க. ஸோ ஓவராலாக ஹைதராபாத்தை வெற்றிகரமாக முடிச்சுட்டு வந்துட்டோம். வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முதல்ல பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். See you. Bye-bye.